ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதன ஆராதன ஆராதன. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி இயேசுவே. இயேசு என்ற நாமத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனே, நம்முடைய பாத படியில் எங்களை குடும்பமாய் அமர செய்த நம்முடைய பேரன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்கள் ஏறடிக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு பேரன்பு காட்டுகிற தேவனே, எங்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எனது சதை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய சதையும் ரத்தத்தையும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனை திருப்பலின் வழியாக கொடுக்கிற தேவனாயிருக்கிறவரே, சிலுவை பலியில எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான மகனை ஒப்பு கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பன. எங்களுடைய பாதங்களை அப்பா, எங்களுடைய பாதங்களை கல்லில் மோதாதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்து அப்பா எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து தகப்பனே ராஜா, எங்களுடைய கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்று தகப்பனே யூதர்களுடைய வாக்குவாதம் பெறுகிறது அப்பா. உம்மை அறியாதவர்களா இருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. மானிட மகனுடைய சதை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று தகப்பனே ராஜா நீர் உறுதியாய் கூறுகிறீர் தகப்பனே ராஜா. அப்பா, எங்களுக்கு நிலை வாழ்வு அப்பா, நிலை வாழ்வு தகப்பனே ராஜா. நிம்மதியான வாழ்வு உம்முடைய மாத்திரமே உள்ளது தகப்பனே ராஜா. நாங்கள் உலக பிரமாணங்கள் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்முடைய வார்த்தையை அறிந்தும் கூட இன்னும் தகப்பனே நாங்கள் காதுகளில் கேட்டும் கேளாதவர்களாய் தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுங்க, திறந்து விடுங்க தகப்பனே ராஜா. நீரே தஞ்சமென வந்துள்ள ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நம்பிக்கைக்குரியவர் தகப்பனை. எண்ணங்களை மனிதர்கள் என்னலாம் எதற்கு முடிவு கூறுவர், நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. அப்பா, நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த உள்ளகம் தகப்பனே அப்பா நம்மளுடைய அகத்தை பார்க்கிறது அப்பா. நீர் எங்களுடைய இதயங்களை பார்க்கிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் இதயத்தை உம்முடைய பாதப்படியிலே இறக்கி வைக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுடைய கல்லாலான இதயங்கள், பூட்டப்பட்ட இதயங்கள் தகப்பனே ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்பட வேண்டும் தகப்பனே ராஜா. நீர் எப்படியாய் கூட தகப்பனே ராஜா இயேசு என்ற நாமத்தை சொல்லி அப்பா சொன்னவர்கள் எல்லாரையும் தகப்பனே ராஜா சவுல் அப்பா அவருடைய அதிகாரிகளிடம் அதிகாரம் பெற்று அவர்களை கொன்றொழித்தாரே தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட இருந்த சவுலே நீர் எப்படியாய் கூட தொட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கூட அவரோடு கூட பேசி தகப்பனே ராஜா. அவர் கேட்டாரே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது, நீர் துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று தகப்பனே நீர் அறிக்கையிட்டு சொன்னது போது தகப்பனே ராஜா அவர் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அப்பா தூய ஆவின் கனிகளை கொடைகளை பெற்று அப்பா அனனியா மூலியமா தகப்பனே ராஜா நீர் அவளுக்கு அனுப்பி அவர் 3 நாட்கள் பார்வையற்று இருக்கும் போது தகப்பனே ராஜா நீர் அவருடைய பார்வையை கொடுத்தீரப்பா. அவர் கண்களில் இருந்த செதில்கள் வெளியே விழுந்த போது அவர் புது பலனடைந்து தகப்பனே ராஜா 3 நாட்கள் உண்ணாமல் இருந்த போது மீண்டும் அவர் உணவு அறிந்து புது பலனடைந்து அப்பா உமக்காக எழுந்து ஒளி வீசி உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ்ந்தாரே. அப்படியாய் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அப்பா, பாவப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்காக உணவாக திருப்பலின் வழியாக கொடுத்த போது கூட அப்பா அதை நாங்கள் அப்பா தகப்பனே ராஜா வெறுமனே பெற்றுக்கொண்டு அப்பா எங்கள் இதயத்திலே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எந்த விதமான காலகட்டங்களை உலக பிரமாணங்களே வாழ்ந்து கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுகிற போது கூட அதை நாங்கள் செவி கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தகப்பனே ராஜா எங்களுடைய காதுகள் அடைக்கப்பட்டுள்ளது அப்பா. எங்களுடைய கண்கள் தகப்பனே நம்முடைய வார்த்தையை வாசித்த போது கூட தகப்பனே அதை தகப்பனே முழுமையான வாசிப்பு இல்லாத எங்கள் கண்கள் அகப்பட்டு உள்ளன அப்பா. அப்பா, இவைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. எங்கள் உள்ள உடல் உறுப்புகளில் உள்ள செதிர்கள் அப்பா வெளியேறி உம்மை நாங்கள் முழுமையா ஏற்றிக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு, உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுகிற வாழ்வு வாழணும்
ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் மாறணும் தகப்பனே ராஜா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும் தகப்பனே ராஜா. இது இயேசுவாலே நடந்தது என்று அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனே ராஜா நம்பக்கூடிய விதமாய் தகப்பனே ராஜா எங்கள் வாழ்வு மாறணும். பார்ப்போர் கண்கள் வியக்கத்தக்கதாக இவன் இப்படி இருந்து இவனுடைய வாழ்வு எப்படி மாறியது, இவனுடைய பிள்ளை வாழ்வு எப்படி மாறியது, இவனுடைய கடன் பிரச்சனைகள் எப்படி மாறியது, இவன் நோய்கள் எப்படி தீர்ந்தது, எதனால் என்று தகப்பனே ராஜா அவர்கள் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. இது இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டதன் மூலம், இயேசுவை அவன் வாழ்வில், இயேசுவின் வாழ்க்கையை அவன் வாழ்வில் பறைசாட்சியதன் மூலம் இவனுக்கு நடந்தது என்று தகப்பனே ராஜா உம்முடைய சாட்சியுள்ள வாழ்வு தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக எங்கள் வாழ்வு மாறணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உலகிற்கு வெளிச்சமாய் வந்தவரை எங்கள் வாழ்க்கையில இருளையெல்லாம் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கும் போது நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த இடைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனைகள், அவல நிலைகள், போராட்டங்கள் என்று இருந்தாலும் என் ஆண்டவர் சமூகத்தை நான் 10 நிமிடங்கள் செல்வேன். எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எனக்கு ஒரு தஞ்சம் அவர். என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், என்னுடைய அழுகுரலை கேட்டு எனக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், அப்பா என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அப்பா உண்மை நம்பி வந்துள்ள ஒவ்வொருவருடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சவுலை பவுலாக மாற்றினவரே, எங்கள் குடும்பங்களில் உள்ள கண்ணீரை கவலைகள் எல்லாம் மாற்றப்படும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்தான கவலைகள், கடன் பிரச்சனைகளை குறித்தான கவலைகள், அப்பா என் வாழ்வு எப்போது மாறும் என்று தகப்பனே ராஜா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவே இயேசுவே உம்முடைய கடைக்கன் பார்வை எங்கள் மேல் திருப்புங்க அப்பா. சவுலின் மீது திரும்பியும் போது சவுளுடைய வாழ்வு மாறியது ஆண்டவரே. அப்பா அப்படியாய் கூட அப்பா உம்முடைய பார்வை எங்கள் மீது திருப்புங்க தகப்பனே ராஜா. ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே, உதட்டினால் உம்மை புகழ்ந்து கொண்டு எங்கள் உள்ளத்தை வெகு தொலைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எழுந்து ஒளி வீசு பிரகாசி என்று அப்பா எசாயா 60:1 கூறுவதற்கு ஏற்ப நாங்கள் எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை அக்கினி அபிஷேக வல்லமையால நிரப்புங்க. ஆவின் கனிகளால கொண்டைகளால நிரப்புங்க அப்பா. அப்பா தகப்பனே சவுலை அனனியா கொண்டு தூய ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது அப்பா உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு, உம்மை பறைசாற்றுகிற வாழ்வு, உம்முடைய நாமத்தை, கடவுளுடைய நாமத்தை பறைசாற்றுகிற வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் கூட தகப்பனே ராஜா உம்முடைய நிமித்தமாக பலவிதமான இன்னல்களை, இடையூறுகளை அவர் அனுபவித்தார் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளாத போது அவர் எப்படியாய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரோ, உம்மை கிறிஸ்து என்னும் அவரை உம்மை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தகப்பனே அவர் பலவிதமான இன்னல்களை, இடையூறுகளை அனுபவித்தார் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அவர் ஒரு சாட்சியாய் நின்றார் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட போது எங்களுக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். நீ சொல்லியிருக்கிறீரே, என்னை பின்பற்ற விரும்புவர் என்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று. அப்பா உம்மை பின்பற்றும் போது எங்களுக்கு கூட பலவிதமான சிலுவைகள் வரும் ஆண்டவரே. அதை ஏற்றுக்கொண்டு அப்பா அதிலிருந்து வெளிவரக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். எங்களுக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடங்கூடாத தேவன் அப்பா ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே எங்களால் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க முடியும் என்று. அதற்கு உகந்தார் போல எங்களை நீ செயலாற்றி எங்களுக்கு பயன்படுத்தி பண்படுத்தி எங்களை ஊக்குவித்து நடத்துகிற தேவனா இருக்கிறப்பா. தாயை போல, தந்தை போல, அன்பனை போல, நண்பனை போல எங்களுக்கு எந்த நேரத்தில் யாராக மாற வேண்டும் என்று அப்படியாய் நீர் மாறி எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே உமக்கு நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கப்பா, அவர்கள் நோய்கள் மாறும் தகப்பனே ராஜா. உடைய கடைக்கன் பார்வை அவர்கள் மீது திருப்புங்க தகப்பனே ராஜா. உடைய முக ஒளி பிரகாசம் அவர்கள் மீது படும்போது அவருடைய எல்லா நோய்களிலிருந்து விடுதலை தகப்பனே ராஜா. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றி. நாங்கள் ஒவ்வொன்றும் கேட்கும் போது நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை, அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த போதை பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே இரக்கம் பாராட்டுங்கள். இந்த சத்ரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. அவன் வெட்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அப்பா அப்பா யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிற சத்ருவுக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்லை அப்பா. எங்கள் கடவுள் மீது அதிகாரம் இல்லை, எங்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை, எங்கள் சகோதர சகோதரிகள் மீது அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு போதைக்கு அடிமை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை சிந்தனைகளை முத்திரிடுகிற ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அவர்கள்
ஒரு விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. நன்றி 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 தகப்பனே ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானத்துக்கு சந்தோஷத்திற்கும் தடையா இருக்கிற தடைகள் அப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே, இந்த போதை அதிகமாக இருப்பதனால் தகப்பனே ராஜா இந்த தடைகள் இருக்கிறது அப்பா. இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. ஒருவேளை நான் கஞ்சி குடித்தாலும் என்னால நன்றாக குடிக்க முடியவில்லையே, எப்பொழுது என் வீட்டில் பிரச்சனை வருமோ என்று தகப்பனே அங்கலாய்ப்போடு ஆத்திரத்தோடு அப்பா தகப்பனே பலவிதமான கவலைகளோடு அப்பா கண்ணீர்களோடு அப்பா பலவிதமான பெண்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாத படியிலே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை மாற்றுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே. இரட்டை தனையான நன்மைகளை எங்களை ஆசீர்வதிக்கப்படும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. முதல் உம்முடைய ராஜ்யத்தை தேடும் போது எங்களுக்கு எல்லா விதத்தையும் நீ சேர்த்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களுடைய ரத்தத்தால முத்திரைட்டு கொள்ளுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா. இந்த போர்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, இந்த போர்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா பலவிதமான இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. அப்பா இந்த நன்றி தகப்பனே. இந்த அணுகுண்டுகள் கடலிலே வீசி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பா. இதன் நிமித்தம் தகப்பனே ராஜா பலவிதமான தேசங்கள் பாதிக்கப்பட போகிறது அப்பா. நீர் இரக்கம் பாராட்டி ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை கொடுங்க அப்பா. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா. இன்றைய நாள் முழுவதும் காத்த என் தேவன் இனி வரும் காலங்களை காத்து சுமந்து தாங்க வல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க. யாரெல்லாம் எங்களுடைய என்னென்ன ஜெப தேவை குறிப்புகள் கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் பாதங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.